அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ பிருந்தோ கோயம்புத்தூர்ல இருந்து சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு உண்டான பயிற்சி பலன். உங்களுக்கு ராசிக்கு பொருந்துச்சா லக்னத்துக்கு பொருந்துச்சாங்கிறது போன வருஷம் சனிப்பெயர்ச்சி பலன் பார்த்தவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். நான் கும்பராசிங்க மேம், எனக்கு லாஸ்ட் இயர் கும்பராசிக்கு அது பெருசா எனக்கு எஃபெக்ட் தெரியல, ஆனா என்னோட ரிஷப் லக்னத்துக்கு அது பொருந்துச்சு அப்படின்னு நிறைய பேரு இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. சோ உங்க ஜாதகத்துல ராசி வலுவா இருக்கா லக்னம் வலுவா இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் உணர முடியும், இல்ல உங்களோட பர்சனல் அஸ்ட்ராலஜினால அதை உணர முடியும். நீங்க இந்த வருஷம் பார்த்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் இயர் அப்டேட் பண்ணுங்க. கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதியான சனி, காலபுருஷனுடைய ஒரிஜினல் 10ஆம் அதிபதியான தொழில், பெயர், புகழ், அடையாளம், அங்கீகாரம், கீர்த்தி, இதற்கு அதிபதியான சனி விரயத்துக்கு அதிபதி. கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு தொழில்காரகனான சனி, ஜீவனக்காரகனான சனி டைம் ட்ரெயின் ஆறுது, எனர்ஜி ட்ரெயின் ஆறுது, மணி ட்ரெயின் ஆறுது, உடல் உழைப்பு ரொம்ப விரயமாறுது. இது எல்லாத்துக்குமே அதிபதி, லக்னாதிபதியும் கூட. அப்ப நார்மலாவே கும்பராசி கும்பலக்னக்காரங்க அலைச்சல் இல்லாமல், விரயத்தை எதிர்கொள்ளாம, பிசிக்கல் ஸ்ட்ரெயின், பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், இல்லது எமோஷனல் ட்ரெயின், எமோஷனல் ஸ்ட்ரெஸ், அல்லது பினான்சியல் ட்ரெயின், பினான்சியல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வருமானத்தை எடுக்க முடியாது. ஏன்னா காலபுருஷனோட ஒரிஜினல் 10ஆம் அதிபதி அவங்களுக்கு லக்னாதிபதி. தொழிலை தொட்டு அவங்களுக்கு வருமானம் வரணும், பெயர், புகழ், அடையாளம், அங்கீகாரம், கீர்த்தி வரணும் அப்படின்னா எனர்ஜி ட்ரெயின் ஆறுது, ரொம்ப ரொம்ப மேண்டட்டரி. அவங்கதான் சொந்த ஊர் விட்டு தள்ளி போய் வருமானம் எடுப்பாங்க, ஷிப்ட்ல வேலை பண்ணுவாங்க, ரொம்ப அலைச்சலோட பிரயாணத்தோட வேலை பண்ணுவாங்க. நார்மலா எல்லாரும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பண்ணா இவங்க மட்டும் 12 மணி நேரம் 13 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடுவாங்க, எக்ஸ்ட்ரா டைம் போடுவாங்க. போடணும். போடாம இருக்கிற பட்சத்துல இனி அதை மாத்திக்கோங்க. அந்த சனி உங்களுக்கு 2ஆம் பாவமான தனத்தையும் குடும்ப வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த மார்ச் மாதம் 2025ஆம் தேதி வந்து அடையும். 2ஆம் பாவத்துக்கு வரும். 2ஆம் பாவங்கிறது கொடுக்கிற வாக்க நிறைவேற்ற இடமும் கூட. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இது நாள் வரைக்கும் அமைய பெறாதவங்க இனி அமையப்பெறும் அடுத்த 2.5 வருஷத்துல. ஆனா இதற்குண்டான பொறுப்பை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? எனக்கு வருமானம் வரணும், எனக்கு குடும்ப வாழ்க்கை அமையணும், நான் கொடுக்கிற வாக்கெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா அதற்குண்டான புரிதல் முதல்ல இருக்கா? அதற்குண்டான பொறுப்பை உணர்ந்திருக்கீங்களா? அதற்கான தகுதிய வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்க டே டு டே லைஃப்ல நிறைய எஃபர்ட்ஸ் போடுறீங்களா? நிதானம் இருக்கா? பொறுமை இருக்கா? சகிப்புத்தன்மை இருக்கா? இது எல்லாத்தையும் சனி கற்றுக் கொடுக்கும். அதை கத்து கொடுத்துட்டு தான் அதுக்கு தகுதி பெற்றவராக மாறும்போது குடும்ப வாழ்க்கையும் வருமானத்தையும் கொடுக்கும் வாக்கை நிறைவேற்றக்கூடிய எனர்ஜியும் சனி கொடுக்கும். சாதாரண விஷயம் இல்லை அந்த கத்துக்கிறது. சனியோட பாடங்கள் ரொம்ப டஃபஸ்ட். 100 நீட் எழுதுறதுக்கு சமம், 100 ஆடிட்டிங் எக்ஸாம் எழுதுறதுக்கு சமம், சிஏ எக்ஸாம் எழுதுறதுக்கு சமம்.
ஆனா அந்த எக்ஸாம அட்டன் பண்ணி பழகினவங்க வாழ்க்கையில அதுக்கப்புறம் எந்த தசாபுத்தி பத்தி கவலைப்பட மாட்டாங்க. சோ இந்த சனி 2ஆம் பாவத்துக்கு இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. அதுக்குள்ள தகுதி மட்டும் நீங்க வளர்த்துக்கோங்க. அந்த தகுதியை வளர்த்த இந்த பாத்திரம் ஓப்பன்ல இருந்தது அப்படின்னா சேட்டன் அதை கொடுத்தே தீரும். சனியுடைய பார்வை மீனத்துல இருந்து கும்பராசி கும்பலக்னக்காரங்களுடைய ரிஷபத்தை பார்க்கும் 3ஆம் பார்வையாக. அந்த ரிஷபம் அப்படிங்கிற ராசி எகெயின் காலபுருஷுடைய ஒரிஜினல் 2ஆம் பாவமான வளங்களை குறிக்கக்கூடிய ராசி, குடும்ப வாழ்க்கையும் வருமானத்தையும் குறிக்கக்கூடிய ராசி. சோ காலபுருஷோட ஒரிஜினல் 2ஆம் பாவத்துக்கு சனியுடைய பார்வை போகும் உங்களோட 2ஆம் இடத்துல இருந்து. அப்ப எகெயின் நான் சொன்ன இந்த 3 விஷயங்களையும் சனி ரொம்ப ப்ராமினென்ட்டா ஆக்டிவேட் பண்ணும். ப்ரொவைடட் உங்க சுய ஜாதகத்துல அதுக்கு உண்டான பிராப்தம் பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்துல. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜனனகால ஜாதகத்துல இல்லாத ஒரு விஷயத்தை கோச்சார கிரகங்கள் எடுத்து கொடுக்க முடியாது. அதுக்குண்டான தசாபுத்தி முதல்ல வரணும். முதல்ல அதுக்குண்டான பிராப்தம் இருக்கணும். அதுக்கேற்ற தசாபுத்தி உங்க ஜாதகத்துல வரணும். அது உங்களுக்கு உங்க அஸ்ட்ராலஜருக்கு தான் தெரியும். அதைத்தான் கோச்சார கிரகங்கள் எடுத்து கொடுக்கும். அந்த ரிஷபத்தை சனி பார்க்குதுங்கும் போது உங்களுக்கு அது 4ஆம் பாவமான திறமையும் வித்தையும் அப்கிரேட் பண்ணக்கூடிய வீடும் கூட. அப்ப நாலேஜ் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுங்க. வாகன பிராப்தம், வீட்டுல சில மாற்றங்கள் செய்யறது, புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறது, வாடகை வீடா இருந்தா வேற வீட்டுக்கு குடிபெயர்ந்து போகணும்னு நினைக்கிறது, இது எல்லாத்தையுமே சனி ஆக்டிவேட் பண்ண போகுது. எகெயின் அதை பத்தின புரிதல், அதுக்குண்டான தகுதி வளர்த்துக்கிறது, நிறைய பொறுமை, நிறைய நிதானம், நிறைய சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி, இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட தசாபுத்தியை மீறி சனி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். சனியோட எனர்ஜி அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. சனியுடைய அடுத்த பார்வை கன்னிக்கு போய் விழுகும். உங்களுடைய 8ஆம் பாவம். ஆஃப்டர் மேரேஜ் ஒரு குடும்பம் உருவாங்க பாத்தீங்களா, அது 8. வாழ்க்கை துணையோட ஆயுள் 8. மாமியார் வீடு, அதாவது புகுந்த வீடு 8. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அங்க சனி பார்க்கும்போது அடுத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற ஆதாயம், மத்தவங்க நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா, நம்மளோட எஃபர்ட்ஸ் இல்லாம ஸ்பவுஸ் மூலமா கிடைக்கிற ஆதாயம், வாழ்க்கை துணையோட வீடு மூலமா வீட்டுல இருந்து நமக்கு கிடைக்கிற ஆதாயம், இதெல்லாம் 8. ஸோ இதெல்லாமும் சனி ஆக்டிவேட் பண்ணுது. மேஜர் டிரான்ஸ்ஃபார்மேஷனை கொடுக்கக்கூடிய பாவமும் 8 தான். விபத்தையும் கண்டத்தையும் ஸ்கேண்டல்ஸ், அசிங்கத்தையும் அவமானத்தையும் அவப்பெயரையும் கொடுக்கக்கூடிய வீடும் 8ஆம் பாவம் தான். சோ கொஞ்சம் ஈக்குவலா கேர்ஃபுல்லா இருங்க. வாகனமும் அதுல கனெக்ட் ஆகுது அப்படிங்கும் போது வாகனங்களை இயக்குறதுல இனிமே அசால்ட்ட வேண்டாம். வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா வண்டி தான் ஓட்டணும். இங்க வண்டி ஓட்டும் போது நான் வேற இடத்துல இருப்பேன்னெல்லாம், ஏன்னா கும்பம் நார்மலாவே ரொம்ப ஒரு மாயக்குள்ள சிக்கக்கூடிய ஒரு ராசி, அசாதாரணமான மாயை. ஸ்கார்பியன்ஸ் மிஸ்டிக்கல் வேர்ல்டுக்குள்ளேயே போயிட்டு வரக்கூடிய ராசி. ஆனா கும்பம் மிஸ்டிக்கல் வேர்ல்டுக்குள்ள இருக்கிறத நினைக்கிற ராசி. எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த தவறை செய்யாதீங்க. ரொம்ப கவனம் வாகனங்களை இயக்கும் போது. ஏன்னா கும்பத்துல சதயம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கு. இது இன்பில்ட்டாவே ஹீலிங் எனர்ஜி கொண்ட நட்சத்திரம். யூனிவர்ஸோட க்ளோஸ்லி அலைன் ஆகக்கூடிய எனர்ஜி, நேச்சரோட க்ளோஸ்லி மிங்கிள் ஆகக்கூடிய எனர்ஜி. ஆனா அது ராகுவோட நட்சத்திரம் அப்படிங்கிறத என்னைக்குமே ஞாபகத்துல வச்சிருக்கணும். ஈஸியா மாயக்குள்ள சிக்கிடுவாங்க. 90% ஆசான்கள், மாஸ்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், ஹீலிங் மாஸ்டர்ஸ் மேக்சிமம் நான் சதயத்துல பார்த்திருக்கேன். ஆனா அதுல 80% பேர் ஒரு மாயக்குள்ள போய் சிக்கிடுறாங்க. அசிங்கத்தையும் அவமானத்தையும் எதிர்கொள்றாங்க தங்கையிலுக்கு இருந்த பவரை தவறா பயன்படுத்தி. இதுல என்னைக்குமே கும்பம் ரொம்ப கவனமா இருக்கணும். 4ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தோட சனி பார்வை 8ஆம் பாவத்துக்கும் போகுது அப்படிங்கும்போது ரொம்ப 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 கவனம். வீட்டுக்குள்ளேயும் நிதானம், கவனம் அவசியம். பிளஸ் வாகனங்களை இயக்கும் போது, மிஷின்ஸ் இயக்கும் போதும் நிறைய கவனம் தேவை. மீனத்தில் இருக்கிற சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக தன்னுடைய 10ஆம் பாவத்துல தன்னுடைய எனர்ஜி வெளிப்படுத்தும். அது தனுஷ் ராசி. உங்களுக்கு 11ஆம் பாவமான ஆசைகளை, அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய பாவம். சர்ப்ளஸ் கெயின்ஸை கொடுக்கக்கூடிய வீடு, மாஸ் ஐடென்டிட்டியை கொடுக்கக்கூடிய வீடு, கணக்கில் வராத லாபத்தை கொடுக்கக்கூடும், புது புது நட்புகளையும் புது புது நட்பு வட்டங்களையும் உருவாக்கக்கூடிய வீடு. அதுதான் நிறைய பாதகத்தை சுட்டி காட்டக்கூடிய வீடும் 11ஆம் பாவம் தான். அது தனுஷ ராசியா வருது. தனுஷ ராசி
ஒரு கிரகம் பாக்குது, இல்ல தனுஷ் ராசியில ஒரு கிரகம் இருந்து தசாபதி நடத்துது, தனுஷு ஒரு பாவமாக உங்களுக்கு வருது அப்படின்னா அங்க சில பிரின்சிபல்ஸை வகுத்துக்கணும், சில ரொட்டீனை வகுத்துக்கணும். செட்டப் சர்டன் பிரின்சிபல்ஸ் அண்ட் ரூல்ஸ் இன் யோர் லைஃப் அண்ட் ஸ்டிக் டு இட். அது தர்மத்தின் பாதையாக இருக்கணும். ஏன்னா தனுஷ் வந்து தர்மத்தை குறிக்கக்கூடிய ராசி, பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் சுட்டி காட்டக்கூடிய ராசி. அது எதையுமே தொலைக்காம இருக்கிற பட்சத்துல, தர்மத்தை கட்டி காக்கும் பட்சத்துல உங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ், ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் நியாயமான முறையில வகுத்து கொண்டு அதன்படி நடக்கிற பட்சத்துல உங்க ஆசைகள் அபிலாஷ் எல்லாத்தையுமே சனி நிறைவேற்றி கொடுக்கும். நிறைய பாதகங்களுக்கு பிறகு, பாதகங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய அப்டிஸ்டாக்கிள்ஸ், ஆனா உறுதியாக நிறைவேற்றி கொடுக்கும். நான் எப்போ சொல்ற வார்த்தை அதுதான். சனி ஒரு விஷயத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சாச்சு அப்படின்னா, எப்பேற்பட்ட ஒஸ்டான தசா புத்தி வந்தாலும் சரி அந்த விஷயத்தை கொடுத்தே தீரும். சனி ஒரு விஷயத்த பறிக்கணும்னு பிராப்தத்துல இருந்துருச்சு, அதுக்கேற்ற தசாபதி கோச்சாரம் வந்துருச்சுன்னா எந்த யோக தசை நடந்தாலும் சரி அந்த விஷயம் நம்ம கையை விட்டு போயே தீரும். அது பறிக்கப்பட்டே தீரும், எந்த மாற்றமும் இருக்காது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சனி இறங்கி இம்பாக்ட் பண்ணும். 11ஆம் பாவம்ங்கிறது 2ஆம் திருமணத்தையும் குறிக்கும். சோ 2ஆம் பாவமான குடும்ப வாழ்க்கை, 11ஆம் பாவமான ஆசைகள் அபிலாஷை நிறைவேற்றக்கூடிய இடம், 4ஆம் பாவமான திருமணத்துக்கு அப்புறம் நானாக உருவாக்கக்கூடிய குடும்பம், இது எல்லாத்தையுமே சனி கனெக்ட் பண்றதுனால கும்பராசி கும்பலக்னக்காரங்க திருமணத்துக்கு தயாராகிக்கோங்க. புதுசா வீடு வாகனம் இந்த மாதிரி சொத்து அசட்ஸ் எல்லாம் சேர்த்துறவங்களுக்கு சேர்த்துறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. மாஸ் ஐடென்டிட்டி சர்ப்ளஸ் கெயின்ஸும் கொடுக்கறதுக்கு, நிறைய புது புது ஜனங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு, புது புது கம்யூனிட்டியோட உங்களை இணைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமும் இதாக தான் இருக்கும். ஆனா அதுக்கு உண்டான ரூல்ஸ் என்னெல்லாம் சொன்னங்கிறத மைண்ட்ல எப்பவுமே ரீகால் பண்ணிக்கோங்க. நடப்பவை எல்லாம் நன்மைக்காகவே இருக்கட்டும். என்ன இருந்தாலும் இது 7.5 சனி அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில 7.5 சனியில உங்களால ஒரு விஷயத்த சாதிக்க முடிஞ்சது அப்படின்னா அது காலம் முழுதும் தொட்டு வரும். இதே கமிட்மெண்ட்ஸை தொட்டு கொடுக்கிற வாக்கை நிறைவேற்றுறதுல உங்களுக்கு சீரியஸ்னஸ் இல்ல, அதுல அசால்ட் இருந்துச்சு அப்படின்னா சனி அந்த பாவத்தை கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் பண்ணிடும். எந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட ரொட்டீனுக்குள்ள கொடுக்கிற வாக்கு நிறைவேற்ற தகுதி உங்ககிட்ட இருந்து பறிச்சிடும். குடும்ப வாழ்க்கைக்கு உண்டான புரிதல் இல்ல, அதை பத்தின அருமை எதுவும் தெரியல அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கையை கொடுக்காது. இல்லைன்னா கொடுத்து டெய்லி பறிச்சு வச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு கிளியர், நாளைக்கு பார்ப்போமா, நாளைக்கு கிளியர், நாளைக்கு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி டெய்லி பறிச்சு வச்சுக்கிட்டே இருக்கும். உங்களால அந்த எக்ஸாம்ஸை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அந்த மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் சனி விடாது. நான் சொன்ன பாவங்கள் எல்லாத்துலயுமே நீங்க அசால்ட் மட்டும் கையாண்டீங்க அப்படின்னா நான் பேசுற இந்த பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவ் எஃபெக்ட்ஸா மாற ஆரம்பிச்சிடும், நெகட்டிவ் இம்பாக்ட்ஸா கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து 50-50 வின் மாதிரி. ஸோ ரொம்ப கவனமா ஃபிங்கர்ஸ் கிராஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இது. ஸோ இந்த 7.5 சனிய, குடும்ப சனிய, கொடுக்கும் வாக்கை நிறைவேற்றக்கூடிய சனியை ரொம்ப கவனமா கையாளுறது உங்க கையில இருக்கு. அங்க இருக்கிற அந்த சனியோட எனர்ஜியை இங்க இருக்கிற இந்த மூளையை வச்சு, இந்த தாட்ஸை வச்சு உங்களால ரொம்ப சரியான விதத்துல கையாள முடியும். நிச்சயமா அதுக்கு குருவோட அருளும் இறையோடைய அருளும் உறுதியாக துணை நிற்கும். யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஹேஸ் யுவர் பேக். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையம் எல்லாம் மூங்குக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. May the universe shower abundance upon you and your family members ever. வாழ்க வளமுடன். Love you all. Astro Vrunda again from Coimbatore.